வணக்கம். குவிக் ஃபிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தைய கேட்டாலே நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? ஆனா, அந்த உடனடி தீர்வுகள் ஏன் எப்பவுமே நம்மள தோற்கடிக்குது? உண்மையிலே ரொம்ப நாளைக்கு நிக்கிற மாதிரி ஒரு ஆரோக்கியமான மாற்றத்துக்கு பொறுமை ஏன் அவ்ளோ முக்கியம்? அத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? 100க்கு 95 டயட் ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு? நாம எல்லாருமே இந்த அனுபவத்தை தாண்டி வந்திருப்போம். புதுசா ஒரு டயட்ட பயங்கர ஆர்வத்தோட ஆரம்பிப்போம். ஆனா பாருங்க, கொஞ்சம் வாரத்திலேயே அது புஸ்ஸுன்னு போயிடும். இதுக்கு காரணம் நம்ம மனசுல தெம்பு இல்லன்னு இல்ல, நாம போற வழியில தான் தப்பு இருக்கு. இந்த பிரச்சனையோட ஆணி வேரே இங்க தான் இருக்கு. நம்ம உடம்பு ஒரு மிஷின் மாதிரி பாக்குறது தான் இது. யோசிச்சு பாருங்க, நம்ம கார்ல ஒரு பார்ட் ரிப்பேர் ஆச்சுன்னா அதை உடனே மாத்தி சரி பண்ணிரலாம். ஆனா நம்ம உடம்பு அப்படி ஒரு சிம்பிளான மிஷின் கிடையாது. அது ரொம்ப சிக்கலான, ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சிருக்கிற ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டம். இந்த சரி செஞ்சுட்டு அப்புறமா என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கே, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. நான் முழுசா ஃபிட்டானதும் வாழ்க்கைய வாழ ஆரம்பிப்பேன்னு நம்ம வாழ்க்கையே தள்ளி போட்டுட்டே இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கைங்கிறது ஒரு டெஸ்டினேஷன் இல்ல, அது ஒரு பயணம். ஆரோக்கியமா மாறுறதும் அந்த பயணத்தோட ஒரு அழகான பகுதி தான். ஒரு கிராஷ் டயட் நம்ம உடம்புல என்ன செய்துன்னு பார்க்கலாமா? முதல்ல ரொம்ப தீவிரமா டயட் உடற்பயிற்சின்னு ஆரம்பிப்போம். ஆனா என்ன நடக்கும்? நம்ம உடம்பு கொழுப்ப குறைக்காது, அதுக்கு பதிலா தண்ணீரை தான் இழக்கும். இது உடம்புக்கு ஒரு ஷாக் மாதிரி. உடனே நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் தலைகீழா மாறிடும். கார்டிசால் அதாவது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், கிரலின் அதாவது பசி ஹார்மோன், இது ரெண்டும் எக்கச்சக்கமா அதிகமாகும். கடைசியா டயட்டை விட்டோண்டே உடம்பு பழி வாங்குற மாதிரி இழந்ததை விட வேகமா கொழுப்ப சேர்த்து வைக்கும். இதுக்கு பேரு தான் அந்த பயங்கரமான யோயோ எஃபெக்ட். இங்க தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு ஒரு மெஷின் இல்ல. அது மெஷினோட ரூல்ஸ் படி வேலை செய்யாது. அதுக்குன்னு தனியா பயாலாஜிக்கல் டைம்னு ஒன்னு இருக்கு. அதோட ரூல்ஸ் படி தான் அது இயங்கும். இந்த ஒப்பீட்டு பாருங்க எவ்வளோ தெளிவா இருக்குன்னு. ஒரு மெஷினை உடனே சரி பண்ணிரலாம். ஆனா நம்ம பயாலஜிக்கல் சிஸ்டம்த்துக்கு தன்னை மாத்திக்க நேரம் தேவைப்படும். அதுக்கு பேரு தான் டெம்பரல் ஃபிடிலிட்டி. மிஷின்ல பாகங்களை மாத்திரலாம், ஆனா நம்ம உடம்புல எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. அதனாலதான் அந்த சரி செஞ்சுட்டு என்ஜாய் பண்ணு லாஜிக் இங்க வேலைக்கே ஆகாது. அதுக்கு பதிலா சந்தோஷம் தர சின்ன சின்ன மாற்றங்கள் தான் உண்மையான சிகிச்சைங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். ஆரோக்கியமான மாற்றங்கள் ஒரு தண்டனை மாதிரி இருக்கவே கூடாது. இந்த ஒரு வரி, வாழ்க்கை என்பது ஒரு காலச்சார்புடைய செயல்முறை, இதுதான் மொத்த விஷயத்தையும் விளக்குது. அதாவது நல்ல மாற்றமா இருந்தாலும் சரி, கெட்ட மாற்றமா இருந்தாலும் சரி, நம்ம உடம்புல நடக்கிறதுக்கு டைம் எடுக்கும். நோய்கள் ஒரே நாள்ல வர்றதில்ல. அப்ப தீர்வுகளும் ஒரே நாள்ல எப்படி வரும்? யோசிச்சு பாருங்க. 5லிருந்து 10 வருஷம் சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு 40 கிலோ எக்ஸ்ட்ரா கொழுப்பு நம்ம உடம்புல சேர்றதுக்கு ஒரே மாசம் போதுமா? இல்லையே. அது பல வருஷங்களா நாம செஞ்ச சின்ன சின்ன தவறுகளோட மொத்த விளைவு. அப்போ பல வருஷமா சேர்ந்த ஒரு பிரச்சனைய சரி செய்ய எவ்ளோ நாள் ஆகும்? குறைஞ்சதும் 9லேருந்து 12 மாசமாவது ஆகும். நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சு ஒரு புது நிலைக்கு வர்றதுக்கு இவ்ளோ டைம் கண்டிப்பா தேவை. அவசரப்பட்டா ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்பி வந்துடுவோம். சரி, பிரச்சனை என்னன்னு புரிஞ்சிடுச்சு. இப்போ தீர்வு என்ன? தீர்வுங்கிறது இந்த 5 தூண்கள்ல அடங்கியிருக்கு. இதுதான் ஆரோக்கியத்துக்கான ஒரு முழுமையான அப்ரோச். ஆரோக்கியம்னா ஒரே ஒரு விஷயம் இல்ல, அது ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களோட ஒரு கனெக்டும் தான். இந்த 5 தூண்டுகளும் ஒரு சங்கிலி மாதிரி. ஒன்னா இருந்தாலும் மத்ததெல்லாம் வீணா போயிடும். முதல்ல ஆஹாரா, அதாவது நம்ம சாப்பாடு. 2வது விஹாரா, நம்ம ஓய்வும் தூக்கமும். 3வது ஆச்சாரா, நம்மளோட தினசரி பழக்க வழக்கங்கள். 4வது விசாரா, நம்ம எண்ணங்கள், நம்ம மனநிலை. 5வது சஞ்சாரா, நம்ம மூமெண்ட்ஸ், நம்ம சோஷியல் லைஃப். இதுல ஒன்னு பலவீனமா ஆனாலும் அது மத்த எல்லாத்தையும் பாதிச்சு நம்ம மொத்த ஆரோக்கியத்தையுமே ஆட்டங்காண வச்சிடும். சரி, இந்த 5 தூண்களையும் எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது? பெரிய பெரிய கஷ்டமான இலக்குகளை வச்சுக்காதீங்க. அதுக்கு பதிலா சின்ன சின்ன ஸ்மார்ட்டான மாற்றங்கள், அதாவது ஸ்மார்ட் ஸ்வாப்ஸ் தான் நமக்கு உண்மையிலேயே உதவ போகுது. இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நம்ம இலக்கு 100க்கு 100 பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது இல்ல. நம்ம இலக்கு படிப்படியான சந்தோஷம் தர்ற ஒரு மாற்றம் மட்டும்தான். எல்லாம் அல்லது ஒன்றுமே இல்ல அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி போடுங்க. சின்ன முன்னேற்றமே பெரிய வெற்றிதான். உதாரணத்துக்கு சாப்பாடு எடுத்துக்கலாம். உடனே எல்லா கார்போஹைட்ரேட்டையும் நிறுத்தணும்னு அவசியமே இல்ல. அதுக்கு பதிலா நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல வெறும் 10% மட்டும் மில்லட்ஸ் மாதிரி ஃபைபர் அதிகமா இருக்கிற உணவா மாத்தி பாருங்க. இது உங்க பிளட் சுகரை மெதுவா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும்.
பாருங்க எவ்வளவு சிம்பிளான ஒரு மாற்றம். இது ஆரம்பிக்கிறதும் ஈஸி, தொடர்ந்து செய்யறதும் ஈஸி. தூக்கத்துக்கும் இதே ஃபார்முலா தான். ஒரே நாள்ல ராத்திரி 10 மணிக்கெல்லாம் தூங்கணும்னு டார்கெட் வைக்காதீங்க. அதுக்கு பதிலா ஒவ்வொரு நாளும் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி தூங்க போங்க. இந்த சின்ன மாற்றம் உங்க உடம்புல இருக்கிற பயாலஜிக்கல் கிளாக்க ரொம்ப ஈஸியா ரீசெட் பண்ணிடும். நம்ம சிந்தனை முறையிலையும் ஒரு சின்ன ஸ்வாப் பண்ணலாம். டயட்ல இருக்கும்போது ஒரு நாள் ஏதோ தப்பா சாப்பிட்டா உடனே ஐயோ எல்லாம் போச்சுன்னு நினைச்சு மொத்த முயற்சியும் கைவிட்டுடாதீங்க. அதுக்கு பதிலா பரவாயில்ல, அடுத்த வேளை சாப்பாட்டுல சரி பண்ணிக்கலான்னு ஒரு நெக்ஸ்ட் மீல் ரீசெட் மனப்பான்மைய வளர்த்துக்கோங்க. இது உங்க ஸ்ட்ரெஸ்ஸ குறைச்சு உங்கள தொடர்ந்து முயற்சி செய்ய வைக்கும். உடற்பயிற்சினாலே ஜிம்முக்கு போய் கஷ்டப்படணும்னு இல்ல. உடற்பயிற்சி ஒரு தண்டனையா இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணக்கூடிய மூமெண்ட்ஸை தேர்ந்தெடுங்க. உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸோட கேஃபேல உட்காந்து பேசுறதுக்கு பதிலா ஒரு பார்க்ல நடந்துகிட்டே பேசலாமே. இது இயக்கத்தையும் கொடுக்கும், சமூக தொடர்பையும் பலப்படுத்தும். இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். மெதுவா போறது தான் உண்மையில வேகமா போறதுக்கான வழி. இது ஒரு முரண்பாடா தோணலாம், ஆனா இதுதான் நிரந்தர மாற்றத்துக்கான தத்துவம். இதுக்கு ஒரு அறிவியல் பெயர் கூட இருக்கு, டெம்பரல் ஃபிடலிட்டி. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடம்பு ஒரு குறிப்பிட்ட வேகத்துல தான் மாறும். அந்த இயற்கையான வேகத்தை நாம மதிக்கணும். நம்ம முயற்சிகள் அந்த வேகத்தோட ஒத்துப்போகணும். அதுக்கு எதிரா வேகமா போக நினைச்சா நம்ம உடம்பே நமக்கு எதிரா திரும்பிடும். இந்த சாட்டை பாருங்க. நம்ம மூளையில ஒரு புது பழக்கத்தை பதிய வைக்க, நம்ம நரம்பு பாதைகளை மாத்த, நம்ம செல்கள் லெவல்ல மாற்றங்கள் நடக்க இது எல்லாத்துக்குமே பல மாசங்கள் ஆகும். அதனால நீங்க எவ்வளவு தீவிரமா முயற்சி செய்றீங்கங்கிறது முக்கியமல்ல, எவ்வளவு விடாமுயற்சியோட தொடர்ந்து செய்றீங்கங்கிறது தான் முக்கியம். இது இன்னும் தெளிவா காட்டுது பாருங்க. கொஞ்ச நாளைக்கு ரொம்ப தீவிரமா முயற்சி செஞ்சா சீக்கிரமே டயர்டாகி வெறுத்து போய் விட்டுடுவோம். அதுக்கு பேரு பர்ன் அவுட். ஆனா தீவிரம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, தொடர்ந்து முயற்சி செஞ்சா அது நிரந்தரமான மாற்றத்தை உருவாக்கும். இதுதான் நமக்கு வேணும். இந்த முழு தத்துவத்தையும் இந்த ஒரு வரியில சொல்லிடலாம். உண்மையான சிகிச்சைங்கிறது படிப்படியான சந்தோஷம் தர ஒரு வாழ்க்கை முறைதான். ஆரோக்கியம்ங்கிறது ஒரு டெம்பரரி ப்ராஜெக்ட் இல்ல, அது நம்ம லைஃப் ஸ்டைல். அந்த லைஃப் ஸ்டைல் சந்தோஷமா இருக்கணும். இப்போ இந்த கேள்வி உங்களுக்கானது. இன்னைக்கு இப்போவே நீங்க ஆரம்பிக்கக்கூடிய ரொம்ப சின்ன, ரொம்ப சந்தோஷமான ஒரு ஸ்மார்ட் ஸ்வாப் என்ன? அது ஒருவேளை ஒரு 10 நிமிஷம் வாக் போறதா இருக்கலாம், இல்ல ஒரு டம்ளர் தண்ணி அதிகமா குடிக்கிறதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, சின்னதா ஆரம்பிங்க, ஆனா கண்டிப்பா ஆரம்பிங்க.